முன்னாள் சிறுவரும் இந்நாள் சிறுவருமான ஜெய்ஷ்வாலும் சூரியவன்ஷியும் சேர்ந்து இந்த ஐபிஎல்லை இத்தனை வருஷமா ரூல் பண்ணிட்டு இருந்த சிஎஸ்கேவையும் எம்ஐயும் காலி பண்ணிட்டாங்க. அதுலயும் இந்த ஐபிஎல் உடைய கடப்பார டீமான மும்பை இந்தியன்ஸை மொத்தமா நெளிச்சு தூர வீசிட்டாங்க. நேத்தி கவுகாத்தில பெஞ்ச மழை காரணமா 20 ஓவர் மேட்ச் 11 ஓவர்களா குறைக்கப்பட்டு டாஸே நைட்டு 10 மணிக்கு தான் போடப்பட்டது. இந்த மேட்ச்ல டாஸை வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன் ஹார்திக் பாண்டியா நாங்க இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம்னு சொன்னாரு. தொடர்ந்து ஆர்ஆருக்காக ஓப்பனிங்ல கிளம்பிறங்கின சூரியவன்ஷியும் ஜெய்ஷ்வாலும் அதிரடியான துவக்கத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சூறாவளி வேகத்தில் ஆடின ஜெய்ஷ்வால் தீபக் சகரோட ஓவர்ல ஒரு 6 4 பவுண்டரிகளோட இந்த ஓவர்ல மட்டுமே 22 ரன்கள் அடிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து அடுத்த ஓவரை பவுல் பண்ண பும்ரா மாதிரியான ஒரு டஃப் பவுலரோட ஃபர்ஸ்ட் பால்லயே வெறும் 15 வயசு சிறுவனான சூரியவன்ஷி பயமே இல்லாம 6 அடிச்சது மட்டும் இல்லாம பும்ரா போட்ட அந்த ஓவருடைய 4வது பால்ல இன்னொரு 6 அடிச்சு இந்த ஓவர்லயே சூரியவன்ஷி அடுத்தடுத்து 2 சிக்ஸர்கள் அடிச்சதுனால ஆர்ஆர் டீம் பும்ராவுக்கு எதிரான அந்த ஓவர்ல 14 ரன்கள் அடிச்சாங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் பும்ராவோடைய ஓவர்ஸை ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2 சிக்ஸர்கள் அடுத்தடுத்து அடிச்ச சூரியவன்ஷி பும்ராவை பார்த்துல எனக்கு பயம் இல்லைங்கிற மாதிரி ஆடிட்டாரு. தொடர்ந்து அதிரடியா விளையாண்ட சூரியவன்ஷி வெறும் 14 பால்ஸுக்கு 39 ரன்ஸ் அடிச்சு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கே டோட்டலா காலி பண்ணிட்டு அவுட் ஆக இன்னொரு எண்ட்ல ஜெய்ஷ்வால் மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸான ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ஷர்துல் தாக்கூர் மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் அதிரடியா பனிஷ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. இந்த நேரத்தில் ஹார்திக் பாண்டியா மட்டும் அவருடைய ஓவர்ல வெறும் 4 ரன்களை மட்டும் கொடுத்து கண்டெயின் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமும் தன்னுடைய அதிரடியை கண்டினியூ பண்ண ஜெய்ஷ்வால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம வெறும் 32 பால்ஸ்க்கு 77 ரன்ஸ் அடிச்சு மும்பை இந்தியன்ஸோடைய பவுலிங் லைன் அப்ப டோட்டலா காலி பண்ணி 11 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு ஆர்ஆர் டீமை 150 ரன்கள் அடிக்க வச்சாரு. தொடர்ந்து சேஸ்ல ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்குள்ளேயே ரிக்கல்டனுடைய விக்கெட்டையும் ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டையும் ஆர்ஆருடைய பவுலர்ஸ் துல்லியமா பவுல் பண்ணி எடுத்துட்டாங்க. தொடர்ந்து விக்கெட்களை இழந்துகிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் நமன்தீப்பும் ரூதர்ஃபோர்டும் 25 ரன்களுக்கு மேல அடிச்சதுனால இன்னொரு ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 123 ரன்கள் அடிச்சாங்க மும்பை. இதன் காரணமா மும்பைக்கு எதிரான இந்த ஒரு மேட்சை 27 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்ஆர் டீம் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை மாதிரியான ஒரு டீமுக்கு எதிராக ஜெய்ஷ்வாலும் சூரியவன்ஷியும் இப்படி பயமே இல்லாமல் ஆடினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.